அண்ணன் சீரும் அந்த மாமன் சீர்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒன்று. 6 சிலிண்டர் கொடுக்கறது சாத்தியமில்லாத ஒன்று. நீங்கள் சிலிண்டர் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். இப்போ பிரச்சனை என்ன நடக்குன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் முற்படும் போது விலைவாசி ஏறும். இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அது 60 ரூபாயோ 70 ரூபாய்க்கோ வந்து விற்கப்படும். யாரெல்லாம் வாங்கணும்னா, விஜய்க்கு வாக்களித்த இந்த 35% மட்டும் இது வந்து விலைவாசி ஏற்ற போகிறது கிடையாது. 100% ஓட்டு போடாது இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு 15%. அவன் ஓட்டே போட வரல. 80% 85% தான் நமக்கு வந்து போலிங் ஆச்சு. மீதி 15% வரவே இல்லை, ஓட்டு போடவே வரல. பார்த்தீங்களா, 35% செய்த மக்கள் இந்த நல்லதா கெட்டதா அதுக்குள்ள நான் போகலை. இவங்க பண்ணாங்கல்ல, இதுக்கு நீங்க 65% மக்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலே வந்து கிடையாது. முதல்ல நீங்க வந்து அதை சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு வந்து தெரியாது, ஜெயிப்பன்னு அவருக்கு தெரியாது. நான் பல வேட்பாளர்கிட்ட நம்பிக்கை இல்லையா ஜெயிப்போம்? நிச்சயமாக கிடையாது. நான் பல ஜெயிச்ச பல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுறேன். உண்மையை சொல்லியா நீ ஜெயிப்பன்னு நினைச்சா உங்களுக்கு தெரியாதா? நானே நம்பல, யாருமே நம்பல. நாங்க மக்கள் வந்து இவ்வளவு தூரம் எங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பல. நிஜமா சொல்றேன், யாருமே நம்பல. அவங்களுக்கே வந்து பிரமிப்பா இருக்கு. அந்த பிரமிப்புல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களா, கொண்டாட்டமே நடக்கல தமிழ்நாடு முழுக்க. அங்கொன்றும் இங்கொன்றும் தான் இருந்தது. இதே திமுக அண்ணா திமுக வந்து ஜெயிச்சிருந்தா தமிழ்நாடு முழுக்க தெருக்கள் முழுக்க வந்து கொண்டாட்டங்கள் வந்து இருக்கும். மக்களே, வெகுஜன மக்களே அந்த கொண்டாட்டத்தில் வந்து கலந்து. எந்த மக்களுமே வெளியில வரல. ஒரு கில்ட்டி ஃபீல்ல இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க எத்தனையோ பேர்கிட்ட பேசுவோம், சார் எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு. நாங்க வந்து அதிமுக காரங்க, அவங்க அதிமுக தான் ஜெயிக்கும்னு நாங்க நினைச்சோம். அவ்வளவு தூரம் நாங்க வேலை பார்த்தோம். ஆனா தாவேக்கா வந்திருக்கு, எங்களுக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல இருந்த பசங்க எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. நாங்களே இது வரைக்கும் ரெட்டை இலை தவிர எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வரைக்கும் நாங்கள் ரெட்டை இலை தாண்டி ஓட்டு போட்டதே கிடையாது. யாருக்குமே போட்டதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டோம். அந்த மாதிரி பிளாக்மெயில் எமோஷனல் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து போய் சேரும் மக்கள்கிட்ட வந்து தெரியாது.